ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு தலித் வர முடியலங்க. எந்த கட்சியிலையுமே, எந்த கட்சியிலையும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அண்ணா திமுக, ஒரு தலித்து ஒரு அருந்ததி எங்க ஒன்றிய செயலாளர் காமிங்க. கொங்கு ஈஸ்வரன் அவருடைய காரில், கூட்டணி கட்சி காரில் சிறுத்தை கொடியை கட்டிட்டு போக முடியல. எங்க கவுண்டர் கிராமங்களுக்கு போக முடியல. ஈழ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பொழுது கனிமொழி எம்பி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு அவங்க அப்பாட்ட மனு கொடுத்தாங்க. ஏன் அவங்க அப்பாட்ட கொடுத்துருக்கலாமே? எப்படா சாவான் இருக்கான் தமிழன் பூரா, எப்போ ஒளிவான், இந்துமா கடல் பூரா ஒரு உலகமே இருக்கியாங்கிறான். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பாப்பா பையன் வரமாட்டான். பூத்தை கேப்சர் பண்ணுவதிலும் அரசு அதிகாரிகளை விலை பேசுவதற்கோ திமுக, அண்ணா திமுக ரெண்டு பேரும் கை தேர்ந்தவன். இது பூரா அணில் குஞ்சு, அப்புறம் தற்கொலை, இப்போ விசில் அடிச்சாங்க குஞ்சு. வியூக வகுப்பாளர்கள் இது ஒரு டம்மி பீஸு, ஒன்றுமே இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை. இதனால அரசியலில் வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாங்க. அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரு திருமாவர்களுடைய ஒப்பீனியன் தான், அதாவது அவருடைய ஒற்றுமையின் மேல் கேடர்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால தான் திரு ராமதாஸ் அவர்களுக்கு அங்கே அக்செப்டன்ஸ் இல்லையா, கூட்டணி இல்லையா? வலுவாக சொல்லிட்டார், பாஜக பாமக என்னுடைய பிரதான எதிரிகள்ன்ட்டு. அப்புறம் இப்படி திமுக நீங்கள் வேணால் அவரை வச்சுக்க, நான் வெளியே போயிறேங்கிறார். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ திருமாட்ட 3.5-4% தலித் வாக்கு இருக்குது. அங்கேயும் விஜய் குடி பறக்குது. எங்கே? அந்த ஏரியா வட மாவட்டங்கள்லையும் தலித்து காலனிகள்லையும் பல்லவர்கள் சேரிகளிலையும் என்ன பறக்குது? விஜய் அவனுக்கு அதிகாரம் வேணுங்கிறான். ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு தலித்து வர முடியலங்க. எந்த கட்சியிலையுமே, எந்த கட்சியிலையும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அண்ணா திமுக, ஒரு தலித்து ஒரு அருந்ததி எங்க ஒன்றிய செயலாளர் காமிங்க. ஒரு பல்லரை காமிங்க, ஒரு பறையரை காமிங்க, ஒரு வண்ணாரை காமிங்க, நாசோரை காமிங்க, எங்கே காமிங்க எல்லாம் ஏங்க. அப்போது ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வர முடியலைன்னா இந்த சாதியெல்லாம் எதுக்கு திமுக கொண்டு போடுறான், அண்ணா திமுக எதுக்கு கொண்டு போடுறான்? அப்போது திரும்ப அதுதான் சொல்ல, இப்போ திரும்பவும் அரசியல் தலித் திட்டு போகலை. தலித் இளைஞர்கள்கிட்ட அம்பேத்கர் போய் சேரல, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு போய் சேரல. அப்போ அவன் எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போத்தான் செய்வான். இப்போ இருக்கிறதும் போயிடணும். என்ன பண்ணுறாரு ராமதாஸும்? இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்தால் சேரிகளில் எதிர்த்தடிப்பான், உள்ளே வராதிங்குவான். கொங்கு ஈஸ்வரன் இருக்கார்ல, கொங்கு ஈஸ்வரன் அவருடைய காரில், கூட்டணி கட்சி காரில் சிறுத்தை கொடியை கட்டிட்டு போக முடியல. எங்கள் கவுண்டர் கிராமங்களுக்கு போக முடியல. அதாவது போச்சுட்டு வாங்குறான். இதெல்லாம் வெளியில் தெரியல. இந்த தினம் மழை இதை போட மாட்டான், குஷ்டரோகி தினத்தந்தி ஆயுதம் இதை போட மாட்டான். இவர் யார் போடுறது? இங்கே அரசியலும் நாசமாக போச்சு, டிவியும் நாசமாக போச்சு, சமூக வலைதளம் எல்லாம் எவன் காசு கொடுக்குறானோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. 50 பேர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கான். திமுக அந்த பக்கம் பெண் நிறுவனத்தில் இருக்கான். மீதி பாஜக வார் ரூமில் இருக்கான். மீதி பேர் நம்ம ராஜன் செல்லப்பா பையன் ராஜ்சத்தியங்கிட்ட இருக்கான். அப்போ உண்மை யாருக்கு போய் சேரும்? எல்லா மாதம் 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுக்க, எல்லா சேனலுக்கும் பணம் கொடுக்குறானுங்க. எல்லா சேனலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கான்? திமுக பக்கம் ஐடிவிங்கில் இருக்கான், அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா கம்பெனியில் இருக்கான். ஆதவ அர்ஜுனா 234 தொகுதியிலும் ஒரு 10 பேரை போட்டு ஐபே என்ன வேலை பார்த்தான் பிரசாந்த் கிஷோர். அதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கான். யார்? ஆதவ அர்ஜுனா. விஜய்க்காக அது ஒரு பத்திரிகை செய்ய வேண்டிய பணி. அவர் செஞ்சு என்ன பண்ணுறாரு? அவர் விஜய்க்கு ஆன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் கையாண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் ஒரு பெரிய செய்தி சொல்கிறேன். தமிழக டெல்லி பிரதிநிதி ஏகே விஜயன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்தை விற்று கொடுத்துருக்கார். இந்த கட்சி விளங்குமான்னு மட்டும் சொல்லு. அவரை ஒரு அந்த போஸ்ட்டுக்கு போடுறாங்க. ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போங்கிறார். என்ன ஃபார்மாலிட்டி? நேராக போய் அவர் விசாரிங்க. அவர் ஊரில் ஒரு சொத்தை விற்றுருக்காருங்க. அப்போது
கட்சிக்காரன்டே கட்டிக்கு வாங்குற திமுக எப்படிங்க ஓட்டு போடுவான்? இப்போ அவரும் திரு ஏ.கே.எஸ். விஜயன் அவர்களும் ஆ, திரு சபரீசன் அவர்களையும் எம்பி ஆக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா இன்னைக்கு செய்தி. சபரீசெல்லாம் எம்பியெல்லாம் ஆக்க வேண்டியது இல்லைங்க. அவரு தாங்க எல்லாத்தையும் எம்பி ஆக்குறாரு. இந்த லிஸ்ட்டை அவர் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உல்டாவா கேட்குறீங்க. தன்னைத்தானே ஆக்கிக்கிறார். நீங்கள் ஒரு கூத்து தெரியுமா? ஈழ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பொழுது கனிமொழி எம்பி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு அவங்க அப்பாட்ட மனு கொடுத்தாங்க. அப்பா மகனை கொடுக்குறது மகன் அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணி எங்கே போய் கொடுக்கணும்? சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்கணும். அப்போவே ரிசைன் பண்ணி விரட்டி விட்டுருப்பான். யார்கிட்ட கொடுக்குறாங்க? அவங்க அப்பாட்ட. ஏன் அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கலாமே? ராஜாஜி அம்மாட்ட கொடுத்து நல்லா இருந்திருக்குமே. அம்மா நான் ரிசைன் பண்ணுறேன்பா செய்தி. அப்போது இந்த முட்டாள் தமிழனை எங்கே போய் சொல்கிறது? அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக தூக்கம் வராமல் பண்ணுறான். ஏன்னா டெல்லியில் பாஜகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கூட்டணி கட்சி யாருன்னா 40 எம்பி. 40 பேர் யார்? தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியிலிருந்து போனவன். அப்போது நீங்கள் பேசிக்கை உடைக்கணும்னு நினைப்பானா இல்லையா? அவன் 4000 வருஷம் அரசியல் பண்ணுறவன். புத்த மதத்தையே ஒழிச்சவன். உலகம் பூரா புத்த மதம் இருக்குது. ஏன் இந்தியாவில் புத்த மதம் இல்லை? புத்த மதம் தோன்றிய இடம், புத்தர் தோன்றிய இடம் இது. சைனாவில் இருக்குது, சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் இருக்குது. வடகொரியா, வட வியட்நாம், கொரியா எல்லா பக்கம் இருக்குது. இங்கே ஏங்க இல்லை? புத்தரையே ஒழிச்சு பாவம். நீங்கள் சைவம் வைணவன் அவன் பாவம் எறும்பு போனால் கூட தள்ளி விட்டுட்டு போவான். யார்? புத்த மதமும் சரி, சமணவர்களும் சரி, எறும்பை கொள்ளக்கூடாதுங்கிறான். அந்த காலத்தில் 10,000 பேரை கழுவுல ஏற்றி கொண்டு இருக்காங்க இந்த பாப்பா பயிலுவா. அப்போது எவ்வளோ கொடூரமானவன்னு பாருங்கள். அவர்கள் தான் இந்தியாவை இப்போ ரூல் பண்ணுறான். அப்போ எப்படி விஜய் விட்டு வைப்பான்? இப்போ திமுக விட்டு வைக்க மாட்டான், விஜயை விட்டு வைக்க மாட்டான், திமுக விட்டு வைக்க மாட்டான். நீங்கள் பெரியார் கண்ணாடி போட்டு தாங்க பார்க்கணும் எல்லாத்தையுமே. நீ எந்த கண்ணாடி போடணும்? பெரியார் கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு எங்கே தவறு நடக்கிறதுன்னு தெரியும். இப்போ அதிமுகவுக்காவது அப்போ ஒரு நல்ல வாழ்வு, ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு நிம்மதியான ஒரு நல்ல இடம் அப்படியெல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு 1 வருஷம் கிடைக்கும். எவ்வளோ வருஷம்? 1 இயர் கேரண்டி. ஓ ஆமாம். தேன் நிலவு 1 வருஷம் தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகம் முழு தான். 1 வருஷத்துக்குள்ளேயே பாஜக ஆதரவு. இப்போ 2 திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் சார் அவன். யார்? பாஜக. முதல்ல யாரை ஒழிக்கிறது? திமுக ஒழிச்சலான்னு முடிவு பண்ணிட்டான். திமுகவை ஒழிச்சலான்னு முடிவு பண்ணல. அந்த கட்டமைப்பு அந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சா? அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது பெரிய சார், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. முஸ்லீம் கிறிஸ்டியன் தலித்து ஓட்டு விட்டு திமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு 15% கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இந்திய தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 15 தான். கேவலமாக இல்லை. விஜயகாந்த் 5% வாங்கினார். 12 to 5% வாங்கினார். போன மாதம் அரசியலுக்கு வந்தவர். 2002 தான் அரசியலுக்கே வர்றாரு. திமுக 2014 தோற்கடிப்பதற்கு காரணமே விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அமைத்த மக்கள் நல கூட்டணி யார்கிட்ட காசு வாங்கிட்டு அமைச்சார்? ஜெயலலிதா. அந்த மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபோக்கஸ் கூட்டணி. ஜெயலலிதாவால் பின்னாடி இருந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. இப்போ எப்படி பாஜக கூட்டணி உருவாக்குறான்? அதே போல் ஜெயலலிதாவால் 2000 கோடி ரூபாய் கொடுத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. ஜெயலலிதா 1.5% ஆட்சிக்கு வருவதற்கு அந்த கூட்டணி தான் உதவியது. அப்படி ஒரு இது சொல்கிறீங்க. இன்றைக்கி தேமுதிக அவங்களுடைய சொத்துக்களை விற்கிற நிலையில் குறிப்பாக வந்து சார், நீங்கள் இப்போ வேறு நாட்டிலேருந்து பேச நினைக்கிறேன். வெளியில் அப்படி தானே சார்? அதாவது முட்டா பைய தேசங்க அது. அடி முட்டா பைய பேப்பரில் தாங்க வரும், எல்லாம் வருங்க. இலங்கையில் 1.5 லட்சம் பேர் செத்தான் அன்னைக்கு. நானும் பேப்பர் படித்தேன். ஒருத்தன் செத்ததாக கூட வரல. எவ்வளவு? 1.5 லட்சம் பேர் செத்தான். தினத்தந்தி இந்த குஷ்டரோகி பத்திரிக்கை பிரபாகரன் செத்து விட்டார்னு பக்கமாக ஒரு சந்தோஷப்பட்டான். நேதாஜி செத்து போயிட்டான்னு பங்காளி போடுவானா? பகவத்சிங் செத்து போயிட்டாருன்னு பஞ்சாபில் போடுவானா? கேவலமான நாடு, கேவலமான ஆட்கள். இங்கேயும் நம்ம முத்துக்குமார் மாதிரி ஆட்கள். ஆமா ஆமா ஆமா, முட்டா போய் முத்துக்குமார் அவன்லாம் சாக அடி முட்டாள். நீங்க அடி முட்டாளுங்க, அடி முட்டாள் சார். ஏன் சொல்றது கேளுங்க. யாரு சொல்றா? பாவேந்தர் கனக சுப்புரத்தின சொல்றார், சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழாங்கிறார். நீ மனை ஊதி கொளுத்தினா சந்தோஷமா இருப்பான். யாரா சந்தோஷமா இருந்து தெரியுமா? மாலினி பார்த்த சாரதி. யார் தெரியுமா? ஹிந்து பத்திரிகையினுடைய அன்றைய எடிட்டர். அந்த அம்மா அன்னைக்கு மாட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு பீர் அடிச்சுட்டு ஒளிஞ்சாட்டா தமிழன்.
இவன் போராடலாம் மாட்டான், இவனை மனைவி செத்து போயிடுவான். அப்போ குடும்பத்தோடு செத்து போயிருக்கணும், இல்லை குலத்தோடு செத்து போயிருக்கணும். முட்டா பையன். ஏங்க ஈழத்தில் போராடின பூரா மனநி ஊற்றியில் செத்து போயிட்டான். போராடி தான் அப்புறம் போராடி தற்கொலை பண்ணி இவனை அன்னைக்கு எழுதி போனான முத்துக்குமாருடைய உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் விதைத்து விட்டு கடைசி நபராக செத்து போன வெள்ளையன் என்னை கொண்டு போய் அந்த ஒட்டைவாடை சுடுகாட்டிலிருந்து என்னை கொண்டு போய் முத்துக்குமார் வீட்டில் கடைசியாக என்னை தான் விட்டார். ஏன்னா நான் வேண்ட மோட்டார் சைக்கிள் அங்கே இருந்து. அப்போது இறந்து பாடி கிடந்தது கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில். அதை எடுத்துகிட்டு போனதுலேருந்து அடக்கம் பண்ணி சுடுகாடு வரை நானும் இலங்கை திருகோணமலை எம்பியான ஸ்ரீஸ்கந்தராஜா 2 பேரும் தான் நடந்தே வந்தோம். அதனால தான் நான் பதறேன், நீங்கள் திட்டீங்களே. அப்போ இப்படிப்பட்ட ஆனால் அதில் மேக்கப் போட்டு வந்த தலைவர்களையும் நான் பார்த்தேன், துண்டு போட்டு வந்த தலைவர்களையும் பார்த்தேன், வேட்டி சட்டை கலங்காமல் வந்த தலைவர், சாவு வீட்டுக்கு வந்த இவர்கள் பூரா மேக்கப்புக்கு போட்டு அப்படியே யாருக்கு இப்போ போஸ் கொடுக்குறது, போட்டாவுக்கு போஸ் கொடுக்குறது தெரியும். அப்போ இவனெல்லாம் தலைவனா? இந்த முட்டாப்பா இப்படி செத்து இந்த அரசியல் பண்ணணுமா? யுத்தம் செய். நபிகள் நாயகமும் யுத்தம் செஞ்சுருக்காரு, வாள் எடுத்திருக்காரு. நீயே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா சமூகம் மாறிடுமா? அப்போ முட்டாப்பை தானே அவன், அடி முட்டாப்பை தானே அவன். இங்கே எத்தனை பேர் எப்படா சாவான் இருக்கான், தமிழை பூரா எப்போ ஒளிவான் சார்? இந்த மண்ணில் 150 கோடி பேர் இருக்க வேண்டிய இடம் சார் தமிழை. நீங்கள் 5000 வருஷம் வரலாறு சிலப்பதிகாரம் எடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறான் அதில்? வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகங்கிறான். வடவேங்கடம் இமயமலைக்கு வடக்க வரைக்கும் இருந்திருக்கான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கான். ஆப்கானிஸ்தான் புத்தர் சிலை அடித்தா தெரியுமா? ஏவுகணை வச்சு தமிழன் தான் வாழ்ந்தான். புத்தர் யாருக்கு சொந்தமானவன்? முஸ்லீமுக்கு சொந்தமானவனா, கிறிஸ்தவனுக்கு சொந்தமானவனா, இல்லை சீனர்களுக்கு சொந்தமானவனா? தமிழன். புத்தி 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 உள்ளவன் புத்தன். அப்போ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா பார்டர் வரைக்கும் இருந்தான். இந்த பக்கம் இப்போ ஒரிசா பார்டர் சொல்கிறார்ல, ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தான். ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடி தமிழன் இப்போ சொல்கிறாரே ஆய்வு பண்ணி. நீங்கள் டிகோகர்சியா தீவு எங்கே இந்துமா கடல் பூரா ஒரு உலகமே இருக்கியாங்கிறான். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பாப்பா பையனும் வரமாட்டோம். அப்போது இந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவை முதல் வேலையாக காலி பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அமைப்புகளில் 2026 தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு திமுக வீழ்ந்து போகும், அதிமுக ஜெயிக்கும். இது இன்றைய நிலையில் இருக்குது. எப்போவுமே அதுதான் நிலை. நீங்கள் நான் வேறு ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் சார், சாதாரணமாக பாருங்கள். போன தேர்தல் 21 தேர்தல் இதே கூட்டணி தானே? ஆமாம், இதே கூட்டணி தான். டிடிவி மட்டும் வெளியில் இருந்தார். டிடிவி ஒன்றும் பெரிய பல லட்சம் கோடி மக்கள் சக்தியெல்லாம் இல்லை, ஒரு 3%. அவ்வளோ 3%. இப்போ அது கூட இல்லை. நீங்கள் அதை ஆமாம், இந்த கூட்டணி எவ்வளவு சதவீதத்தில் வெற்றி பெற்றது சொல்லுங்கள்? ஒரு 3%. கரெக்டாக வந்துட்டீங்க, 3%. இந்த 5 ஆண்டு காலத்தில் தேனாரும் பாலாரும் பாஞ்சு ஓடுதான் இல்லை? அதிருப்தியாக இருக்கானா இல்லை? மக்கள் எங்கே பார்த்தாலும் போராடிட்டே இருக்கான். அப்போ இந்த அதிருப்தி ஓட்டு 3 தாண்டி இருக்குமா, தாண்டி இருக்காதா? நிச்சயமாக தாண்டி. 3க்கு 3 தாண்டி இருக்கும். இந்த 3 முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்து, நடுநிலையாளர்கள், கம்யூனிஸ்ட்டு எல்லாம் திமுக காரன் ஓட்டு போட மாட்டேன் சார் திமுக. இந்த கணக்கு தான் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு சொல்லுங்க. அதில் விஜய் எஃபெக்ட் அப்பு இன்னும் சிறுபான்மையர் ஓட்டுக்களை சேர்க்க வெற்றி நிச்சயம். இதுதான் இப்போ பாஜக என்ன நீங்கள் சார், நீங்கள் பாஜகவை சாதாரண இடம் போடுறாதீங்க. யோசித்து கொண்டே இருப்பான், 100 வருஷத்துக்கு முந்தி யோசிப்பான். திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒழிக்கவே முடியாது. நிருபன் சக்கரவர்த்தி போன்ற பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் அவ்வளோ பெரிய தியாகிகள் வாழ்ந்த பூமி அது. நிருபன் சக்கரவர்த்தி 15 வருஷமாக சிஎம்மாக இருக்கார், தோற்று போயிட்டார். எங்கே வரும்னு தெரியல. ஒரு பொட்டி படுக்கையோட கொஞ்சம் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் புத்தகம், கொஞ்சம் ஒரு 4 வேட்டி, 3 ஜிப்பா, ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு பொட்டி எடுத்துகிட்டு எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? கட்சி ஆஃபீஸில். அந்த நிருபன் சக்கரவர்த்தி இருந்த மாநிலம் இப்போ லெனின் சிலை உடைக்கப்பட்டு, மார்க்ஸ் சிலை உடைக்கப்பட்டு, இப்போ சவர்கர் சிலை வைக்க போகிறோம். எப்படி உடைச்சாங்க? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தான் பாஜக. காங்கிரஸுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேலை இல்லை, ஆள் இல்லை. காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பூரா காங்கிரஸ்லேயே ஜெயிக்க சொன்னான். இவனே பணம் கொடுத்தான், செலவு கோடிகளாக கொடுத்தான், இவனே ஆதரவு நிலை எடுத்தான். அப்போ இவன் பூரா காங்கிரஸில் ஜெயிச்சு அப்படி எங்கே வந்துட்டான்? பாஜக வந்துட்டான். முடிஞ்சு போச்சா ஸ்ட்ராட்டஜி? அப்போது மணிப்பூரில் அந்த ஆதிவாசி மக்கள் பூரா கிறித்துவன்
பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களுக்கு பூரா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற துப்பாக்கி பூரா கொடுத்தான், சுட்டு கொள்றான்னா. கலவரம் வந்தது, பெரும்பான்மையான அந்த மெய்யி இனம் போட்டு போட்டால் இப்போ அங்கே ஜெயிச்சிட்டா. இதுதான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் ஆர்எஸ்எஸ், யோசிச்சுட்டே இருப்பான், ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டே இருப்பான், உயிரை கொடுப்பான். இது இப்போ அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு 2 தான் இலக்கு. இதை விஜய்க்கு இப்படி ஆளே இல்லை. விஜய் வந்து போய் கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் நயன்தாரா வீட்லேயும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கார், பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கார். தமிழா என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்கள் விஜய் உயிர் என வருவார், எங்கேயா கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு? திரிஷா வீட்லேயே கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது அவன் நீங்கள் ஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி தான் கடைசியை விசாரிச்சிருக்கார், ஆலோசனை சொல்லியிருக்கார். அரசியல் தெரிந்த அந்த ஐஜி அந்தஸ்திலான அதிகாரி, தம்பி உங்களுக்கு நல்லது, பாஜக சொல்கிறத கேளுங்க, பாஜக சொல்லுவதை கேளுங்க, காங்கிரஸ் ராகுல் சொல்கிறதுக்கு ராகுலே காப்பாற்றிக்க முடியாது, காங்கிரஸையும் காப்பாற்றிக்க முடியாது, தயவுசெய்து நீங்கள் வளரணும், பாஜக சொல்லுவதை கேளுங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போ அவர் தனியாக நிற்கிறதுனால விஜயகாந்த் மாதிரி அவர் மட்டும் ஜெயிப்பாரா, இல்லை ஒரு கொத்தான ஒரு எம்எல்ஏக்கள்? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதாவது 23.5% ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் நிற்கிறான்ல, அத்தனை பேரும் விஜயோட வேட்பாளர் நிற்பான். எங்கே ஒரு தொகுதியை இப்போ நம்ம இந்த தொகுதியை வச்சுங்க, வலசர்வாக்கம் தொகுதியை வச்சுங்க, இதில் திமுக நிற்பார், அதிமுக நிற்பார், விஜய் நிற்பார். விஜய் கட்சி ஆட்களை பூரா அப்படியே பர்ச்சேஸ், அப்படியே கொத்தாக தூக்கிடுவான், விலைக்கு வாங்கப்படும். இவன் என்ன நக்சலைட்டா? இல்லை இவன் பூரா நக்சலைட்டான, இல்லை ஏதாவது பெரிய லாடு, எந்த கொள்கையாளர் கிடையாது, ரொம்ப சாதாரண பின்னணி. நீங்கள் இதுதான் நடக்கும். அவன் கள்ள ஓட்டு போடுவதிலும் பூத்தை கேப்சர் பண்ணுவதிலும் அரசு அதிகாரிகளை விலை பேசுவதற்கோ திமுக அதிமுக 2 பேரும் கை தேர்ந்தவன். இது பூரா அணில் குஞ்சு, அப்புறம் தற்கொலை, இப்போ விசில் அடிச்சாங்க குஞ்சு. இந்த 3ஐ வைத்துக்கொண்டு அவர்களை நீங்கள் மக்களை ஜெயிக்க 2வது விஷயம், இந்த 2 ஆட்களும் ஜெயிக்க முடியாது. இப்போ இந்த ஏரியாவுக்கு விருகை ரவி இருக்காருன்னா, விருகை ரவிகிட்ட நீங்கள் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது, அந்த கோயம்பேடு இருக்குல்ல, வானம் இருந்த கட்டடம், அங்கே இருக்கிற ஏழை வாழை நைட் வாழை கொளுத்தி விட்டுட்டு அத்தனை இடத்தையும் காலியாக ஆக்கிறதுல 1 மணி நேரத்தை செய்வார். 1 மணி நேரத்தை செய்யக்கூடிய நபர் அந்த விருகை ரவி. இப்போ திமுகவில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பழந்தின்னு கொட்டை ஓட்டலை, எல்லாருடைய லிஸ்ட்டும் வச்சுருக்கான். இதை மீறி இந்த லிஸ்ட்டு போய் அவனுக்கு கிடைக்கிறக்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும். விஜய்கிட்ட யார் திமுக, யார் அதிமுக, யார் எதிராக இருப்பான், யார் ஆதரவாக இருப்பான், நீங்கள் எனக்கு ஓட்டே போட வேண்டாம், கவரை மட்டும் வச்சுக்க, வீட்டில் கட்டி போட்டு வந்துடும். ராத்திரியில் கவர் விழுங்க சார், காலையில் பொம்பளை வாச திறந்தால் கவராக கிடக்கும். யார் திமுக அதிமுக மேலே உதயசூரியன் இருக்குது, அந்த ரெட்டையில் இருக்குது. இப்படி அரசியல் பண்ணக்கூடியவனுக்கு மத்தியில் திரிஷா வீட்லேயும் கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் போய் பொங்கல் கரும்பு தின்ட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க? அப்போ பாஜக அவருடைய வியூகம் சரியான வியூகம். இப்போ இவ்வளவு லிஸ்ட்டில் நம்ம பேசணும். இன்னொருத்தர் இருக்கிறார், இப்போது ராம்தாஸ் ஐயா நீங்கள் சொன்னீங்க, அவருக்கான அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சிருச்சுன்னு. அதுபோல் இன்னொருத்தர் ஓபிஎஸ், அவர் என்ன தான் ஆவார், அவருடைய நிலை தான் என்ன? இல்லை, ஓபிஎஸை பற்றி அவரே கவலைப்படலை, நீங்கள் தான் கவலைப்படலை. அவரே சொல்லிட்டாரு, நான் அரசியல் கட்சியை நடத்தலைன்ட்டார். இல்லை, அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக முதல்ல கைவிட்டான். ஏன்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் அரசியல்வாதிக்கு என்னங்க தகுதி? வாக்கு தான் சொல்கிறீங்க. 3 முறை முதல்ல இருந்திருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நீங்கள் நம்ம நினைக்கிற பசை இல்லாமலே போயிருக்கோம். இல்லை, அவர் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் 10,000 கோடி கொடுத்தாரு, அவர் தெரிஞ்சது பாருன்ட்டான். பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் அவன் பிரதமரோட விமானத்தில் போயிட்டுருக்கான், எடப்பாடி மிதுனோட விமானத்தில் போய் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான், சார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ அவங்கள்ட்ட திருப்பி வாங்க முடியுமா? போய் ஸ்டாலின்கிட்ட போய் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது பின்னாடியே போனார் பார்த்தீங்களா? போய் ஐயா எப்படியே வாங்கி கொடுங்க, யார் என் மருமகன் அவரும் பாட்டார், யாரை எப்படியே வாங்கி தரதுனாரு. என் மருமக இவன் 5 லட்சம் கோடி வச்சுருக்கான், 10,000 கோடி வச்சுருக்கான், இதெல்லாம் ஒரு போயார் வரட்டி விட்டார். டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்தார், அமித்ஷா காலில் விழுந்தார். அவள் இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போனோம்னா அபினேஷுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் நேராக அமித்ஷா வீட்டில் போய் இறங்குது.
அபினேஷும் எடப்பாடியும் அபினேஷ் வீட்டில் ஹெலிபேட் போய் இறங்குது. அப்போ அபிஷா கூப்பிட்டு கொடுத்துடலாம் சொல்லுவாரா? அவங்களே கொடுக்க வேணும். அப்போ இதான் இவருடைய நிலைமை. ஓபிஎஸ்க்கு நீங்கள் சொந்த ஊரில் கிணறே கொடுக்காதாள். அதனால் அவருக்கு வாக்கு வங்கியும் இல்லை. சொந்த ஊரில் நின்று சுயேட்சையாகவே ஜெயிக்க முடியாது. ஒரு இத்தனை நீங்கள் சொன்னீங்களே எவ்வளோ தகுதி இருக்குது. 3 முறை முதலமைச்சர், எல்லா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், ஆச்சாவோ சொந்த ஊரில் ஜெயிக்க சொல்லுங்க முதல்ல. அவருக்கு இப்போ அவர் கட்சியில் அந்த மாவட்ட செயலர் பின்னாடி இருக்கணுமா இல்லையா? ஆமாம். ஒன்றிய செயலாளர் இருக்கணும், நகர செயலாளர் இருக்கணும், கவுன்சிலர் இருக்கணும். ஒரு பயம் இல்லையே. நீ உண்மையா இல்லை, உனக்காக உண்மையா இல்லை, இதுதானே. அப்போ இதெல்லாம் பார்த்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இது ஒரு டம்மி பீஸு, ஒன்றுமே இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை. இதனால் அரசியலில் வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாங்க. ஒரு ஜாதி கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒரு கட்சி சேர்த்துக்குன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு 10,000 ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டு ஓபிசியோட பில்லை. அதன் காரணமாக அவர் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். எங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.